ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்கவிளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842272250. இப்போதான் முக்கியமான விஷயம், அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 அம்சங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் எவர் தமிழ் மீடியால முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை டெரர் அப்படின்னு சொன்னால், அந்த டெரர் எங்கிருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா இந்த லான்ச் பேட்ஸ்லேருந்து தான். தமிழ் மீடியாவில் முதல் முறையாக நம்ம எதெல்லாம் பாப்புலராக எல்லோருக்கும் அறிந்த டெரர் லான்ச் பேட்ஸ் எதுன்னு ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறோம். மிலிட்ரி ஆட்களுக்கு பலருக்கு, மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பலருக்கு இது ரொம்ப தெரிஞ்ச இடம், பட் காமன் மாசஸுக்கு தெரியாத இடம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரிஜினல் பார்டர், இந்த இடம் தான் பார்டர், பட் இது உங்களுக்கு எல்ஓசி. இந்த எல்ஓசிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இது முசாஃபராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓகே உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுதான் ஒரு தலைநகரமாக அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ முசாஃபராபாத், இந்த இடத்துல உங்களுக்கு சக்கோத்தி போன்ற முக்கியமான நகரங்கள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு. அவங்களுக்கு புழப்பு தரக்கூடிய இடமும் இந்த இடம் தான். இதன்படி பார்த்தோம்னா பாராகோட், இந்த இடத்துல ஒரு முக்கியமான டெரர் கேம்ப் இருக்கு. லஷ்கர் இ தொய்பா இந்த இடத்துல இருக்கிறார்கள். இது ரெண்டாவது ஒரு டெரர் கேம்ப். இது முசாஃபராபாத்திலே 2 டெரர் கேம்ப் இருக்கு. ஒன்று அப்துல் பின் மசூத் அப்படின்றவருடைய தலைமையிலான லஷ்கர் இ தொய்பா, இது இன்னொன்று நூர்ஷா அப்படின்றவருடைய தலைமையிலான முசாஃபராபாத் அங்க இருக்கக்கூடிய ஒரு டெரர் கேம்ப். இந்த இடத்துல பார்த்தோம்னா பந்திஜுரா அப்படின்ற ஒரு தலைமையிலான உங்களுக்கு அல் ஜஹாத் பயங்கரவாத குழுனுடைய டெரரிஸ்ட் கேம்ப் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது சைனார், அந்த இடத்துல டாரா ஃபாரஸ்ட் இடத்துல சைனார் அப்படின்ற இது தலைமையிலான ஒரு பயங்கரவாத குழு அமைஞ்சிருக்கிறது. இது பார்த்தோம்னா ஃபியாஸ் கேம்ப் பாக் அப்படின்ற இடத்துல இருக்கு. இது ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ஹெராக்கட் உல் முஜாஹிதீன் அப்படின்ற 2 பயங்கரவாத குழுக்கள் ஒரே இடத்துல முகாமிட்டிருக்கிறார்கள். அமீனா கேம்ப் பாக், இதுவும் உங்களுக்கு தெஹ்ரி இ ஜஹாத் அப்படின்ற கேம்ப் அவர்களுடைய பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறது. ஹைதர் கேம்ப் பாக், இது ஹிஸ்புல் முஜாஹிதீன், அப்புறம் ஹெராடக் உல் முஜாஹிதீனுடைய இது இருக்கு. அல்பாதருடைய பயங்கரவாத குழுக்களும் இருக்கு. இது ரவாலா கோட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ராவல்பிண்டிலேருந்து எல்லாமே சப்ளை ஆகுது இந்த இடம் முடியும். அந்த ராவல்பிண்டி இங்கே இருக்கா, இஸ்லாமாபாத் இந்த இடத்துல இருக்கா. இந்த இஸ்லாமாபாத்ன்றது பாகிஸ்தானுடைய தலைநகரம், ராவல்பிண்டின்றது ராணுவ தலைநகரம். இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வருது. ராவல்பிண்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஜெனரல்ஸோடைய குடும்பங்களும் சேஃபாக வச்சிருப்பாங்க. அவங்க குடும்பங்களை மட்டும் சேஃபாக வச்சுக்கிட்டு மக்களை கொள்றது தான் பாகிஸ்தானுடைய ஸ்டைல். அதன்படி பார்த்தோம்னா ராவல்பிண்டியில் தான் ஒட்டுமொத்த பயங்கரவாத குழுக்களுடைய பாஸ், எஜமானர்களான ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் ஜெனரல்ஸ், அந்த நாட்டின் இராணுவமும் அந்த நாட்டின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் தான் பாகிஸ்தானிலிருந்து உலகத்திற்கு எக்ஸ்போர்ட் செய்யப்படக்கூடிய பயங்கரவாதிகளின் பாஸ். அப்படி இருக்க அங்கிருந்து தான் இங்கேயும் எக்ஸ்போர்ட் செய்யறாங்க ராணுவ ஆயுதங்களை. ரவாலா கோட் அந்த இடத்துக்கு வருகிறது. அப்புறம் பார்த்தோன்னா கோட்லி ஒரு முக்கியமான இடமா இருக்கு. லஷ்கர் இ தொய்பா, அல் பாதர், ஜெய்ஷ் இ முகமது போன்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற எல்லா இடமுமே, எல்லா ஆட்களுமே, எல்லா பயங்கரவாத குழுக்களும் பக்கத்தில் நமக்கு எவ்வளோ எல்ஓசிக்கு எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான கேம்பாக இருக்காங்கன்றது பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னா பிம்பர் அப்படின்ற இடத்துல ஹிஸ்புல் முஜாஹிதீன், அதுக்கப்புறம் ஹெராடக் உல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா அப்படின்னு இருக்காங்க. இந்த லஷ்கர் இ தொய்பாவும் ஹிஸ்புல் முஜாஹிதீன்றது லேட்டரா ஃபார்ம் ஆன ஒரு பயங்கரவாத குழு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லஷ்கர் இ தொய்பா, இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா இருக்கலே ஓல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லஷ்கர் இ தொய்பா அப்படின்றது தான். இந்த லஷ்கர் அப்படின்னா ட்ரைபல் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரைபல்ஸ், இந்த லஷ்கர் அப்படின்றது, இந்த லஷ்கர்கள் தான் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச போது, அந்த காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய போது அந்த ட்ரைபல்கள் போர் தொடுத்து பாகிஸ்தான் ஆர்மியினுடைய தூண்டுதலின் பேரில் யார் இந்த நாட்டை விட்டுட்டு போனாலும் இந்த நாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அந்த பிரிட்டிஷ்காரர், அந்த யார் அந்த பிரிச்சாங்களோ அந்த பிரிட்டிஷ்காருடைய அந்த ஆளும் டிஸ்பென்ஷன் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய தூண்டுதலின் பேரில் பாகிஸ்தானின் உதவியோடு ஊடுருவிய லஷ்கர்கள் தான் இன்று வரை நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத குழு. ஸோ இவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தமிழ் மீடியா நம்ம காட்டுறோம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்பும் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பயங்கரவாதிகளின் ஃபேமஸான பயங்கரவாத லான்ச் பேட்ஸ், டெரர் லான்ச் பேட்ஸ் அண்ட் உங்களுக்கு பயங்கரவாத கேம்புகள்லாம் இருக்கிறத காட்டுறோம். டாரா ஃபாரஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா முக்கியமான இடங்களும், பண்டிஜுரா, அதே போல் நூர்ஷா, அப்துல்லா பின்னு பல இடங்கள், பாராகோட்டு, எல்லாமே ரவாலா பிண்டி, உங்களுக்கு ராவலா கோட் அப்படின்ட்டு கோட்லி அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது.
இதே போனா பிம்பர் அப்படின்ற இடமும் வந்து இருக்கிறது. இதில் பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சக்கோத்தின்ற இடமும் இருக்குது. இந்த சக்கோத்தி அப்புறம் வந்து முசாஃபராபாத் இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல முசாஃபராபாத், இந்த இடத்துல சக்கோத்தி, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பாலாகோட், இந்த 3 இடத்துல தான் வந்து நம்ம கடந்த முறை ஆஸ்ட்ரைக் நடத்திய இடங்கள். இது எல்லாமே என்னடா நீங்கள் வந்து மீடியாக்கெலாம் வந்து ட்ரூப் மூமெண்ட்டு இராணுவ விஷயங்கள்லாம் கசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவ்வளோ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக விஷயம் பண்ணிவிட்டு அதை நான் சொல்கிறேன்னா உலகத்துக்கே எதிராக பாகிஸ்தான் பண்ண முக்கியமான விஷயம் அது சொல்லாமல் போனால் எப்படி? இந்த இடத்துல ஒரு பேர் இருக்குது பாருங்களேன், முசாஃபராபாத் இதெல்லாம் இருக்குது, பின்னாடி ஒரு இடம் இருக்குது பாருங்களேன், அபாட்டாபாட். இந்த இடம், இந்த அபாட்டாபாட் என்ன இடம் தெரியுமா? ஒசாமா பின் லேடன் தனது கடைசி நாட்களை பதுங்கி இருந்த இடம் இந்த இடம் தான். இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டருக்கு எவ்வளோ பக்கத்தில் இந்த பின் லேடன் ஒழிஞ்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து லேண்ட் ஆகி உள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணி பின் லேடன் என்ற அரக்கனை போட்டு தள்ளிய இடம். ஒரு முக்கியமான சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. நம்ம 2000s நம்ம பார்த்துருப்போம், உலகமே அது வந்து எங்கே இருக்கிறார் பின் லேடன், அந்த இடத்துல தாலிபான் கிட்ட அவங்க கண்ட்ரோல் இல்லையே, அங்கேருந்து அல் கொய்தாவோட சப்போர்ட்டில் இங்கே வந்தார், இங்கே எங்கே இருக்காரு, அல் கொய்தாவை ரன் பண்ணுறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ஹக்கானி நெட்வொர்க்கா, இந்த நெட்வொர்க்கா, அந்த நெட்வொர்க் பார்க்கும்போது எங்கிருந்து பாகிஸ்தான் வந்து ஒட்டுமொத்த இதையும் அமெரிக்காவுக்கு உதவிகளையும் செய்து கொண்டிருந்ததோ பின் கையால் அவங்க வந்து பின் லேடனுக்கு உதவி கொண்டிருந்தது. அந்த இடம் அபாட்டாபாட். அந்த இடமும் இங்கே தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.